தியான மையத்தின் சார்பாக உங்களை அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். என்னுடைய சந்தோஷமான வணக்கத்தை தெரிவித்து கொள்கின்றேன். நாம் இன்றைய பார்க்க போகிற ஒரு தலைப்பு, நிர்வாக திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கு இந்த நெற்றிக்கண் தியானம் எந்த அளவுக்கு உங்களுக்கு பயன் அளிக்கிறது, இந்த திறனை நீங்கள் எப்படி அதிகப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலியை. இருந்தாலும் இந்த நிர்வாக திறன் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு முற்போக்கான சிந்தனை உள்ளவர்கள் மட்டும்தான் அந்த நிர்வாக திறனுக்கு வர முடியும். எல்லாரும் போல அல்ல அந்த நிர்வாக திறனை செயல்படுத்துவதற்கு. அதுக்கு நிறைய மதிநுட்பமும் அறிவும் நமக்கு தேவை. பொறுமை வேணும், சகிப்புத்தன்மை வேணும், எதையும் சந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் வேணும், பிரச்சனைகளை எதிர்கொள்கின்ற ஒரு நிலையும் வேணும். பலரும் இந்த நிர்வாக திறனில் மேலே மேலே போக முடியாமல் தோல்வியை கண்டிருக்காங்க. மன சுமைகளோட அந்த நிலையிலிருந்து செயல்பட முடியாமல் திணறுவதையும் நம்ம நிறைய பேரை கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் நிம்மதின்றது, சந்தோஷங்கிறதுன்றதெல்லாம் ரொம்ப குறைவு. நிர்வாகத்திறனில் திறமைசாலியானவர்களுக்கு பொருளாதார பிரச்சனைகள் அந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் மன உளைச்சல் அதிகமாக இருக்கும். நேரம் கிடைக்காது, சந்தோஷமாக இருக்க முடியாது, மகிழ்ச்சி இருக்காது. இந்த சில நிர்வாகத்திறனில் இருக்க, ஏன்டா இந்த பொறுப்புக்கு வந்தோம், சாதாரண மனிதனாக நம்ம இருந்திருக்கலாமே அப்படின்னு கூட தோன்றும். ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கே அப்படின்னு. ஏன்னா அந்த பொறுப்புகள் ஒரு உயர்ந்த பொறுப்புகள் தான். அது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்ல. அந்த இடத்துல போய் அவங்க அமர்வதற்கு நிறைய சிரமங்களை அவங்க ஏற்படுத்தியிருப்பாங்க. அவங்க ஒரு கனவாக கூட அதை நினச்சிருப்பாங்க. அந்த கனவுல தான் இந்த நிலையை போய் நம்ம அடையணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அடையணும்னு நினைக்கிற அந்த ஆசைப்படுறவங்க அடுத்த நிலைக்கு நம்ம போகும்போது நிறைய பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது அவங்களுக்கு ஏன்டா இந்த பொறுப்புகள் வந்தோம் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படுது. இது ஒரு உண்மையிலேயே கஷ்டமான விஷயங்கள் தான். அவங்க வாழ்நாள் முழுக்கவே இந்த மாதிரி சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க. அவங்க எப்பயுமே அந்த நிம்மதியின்மையே இல்லாமையே சிரமப்படுறாங்க. இந்த நிர்வாக திறமைங்கிறது 3 விதம் சொல்லலாம். இந்த நிர்வாகத்திறன் அப்படின் போது அரசாங்க நிர்வாகத்திறன் இருக்கு. அது அரசாங்கம் அவர் மேலே 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 அவங்க இருக்கிறது அதை பார்த்துப்பாங்க. இவங்களுக்கு ரொம்ப சிரமங்கள் இருந்தாலும் பிரச்சனை எதிர்கொண்டாலும் சட்டத்துக்கு உட்பட்டு நடக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கு. இவங்களை நிர்வாகம் பண்றதுக்கு அரசியல் அமைப்பு இருக்கு. அதனால இவங்க அதை கட்டுப்பட்டு, நிர்வாகத்திறனை கட்டுப்பட்டு, சட்டத்திட்டங்களை கட்டுப்பட்டு இவங்க செயல்படுத்த வேண்டியா இருக்கு. இவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு போராட்ட களம் தான். உண்மையிலேயே நீங்களாம் தியானம் செய்யணும். தியானம் செஞ்சீங்கன்னா செய்யும் பொழுது இந்த நிர்வாக திறனை நீங்கள் செயல்படுத்தலாம். அது உண்மையிலேயே அதுக்கான வழியை பிறகு நான் அதை பற்றி சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு தளத்தில் பார்த்தீங்கன்னா முதலாளிகள் ஒரு நிர்வாகத்திறனை மேம்படுத்துகிறாங்க. அவங்க அந்த நிர்வாகத்திறனை மேம்படுத்துறதுக்கு பல கட்ட முயற்சிகளை செய்கிறாங்க. பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்காகவும் வியாபார நோக்கத்துக்காகவுமே பயன்படுத்துகிறாங்க. அந்த வியாபார நோக்கத்தை பயன்படுத்த 2 வகைகள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு முதலாளியினுடைய நேர்பார்வையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், நிர்வாகத்திறனை செயல்படுத்துறவங்க. அவங்க அந்த முதலாளி சொல்கிறத கட்டுப்பட்டு சிஸ்டமாக இல்லாமல் அவங்களுடைய இதுக்கு கட்டுப்பட்டு போகிறாங்க. அவங்க சொல்கிறத செய்தாகணும் அப்படிங்கிறத அவங்க செயல்படுறாங்க. அப்பப்போ அவங்களுடைய கொள்கைகளும் கோட்பாடுகளும் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். இந்த வியாபார நுணுக்கத்துக்காக வேறுபட்டுக்கிட்டே இருக்கும். ஒன்று இருக்கு, அது என்னன்னா தொழில்நுட்பமும் வணிகமும், அதாவது சிஸ்டமேட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிஸ்டத்துக்குள்ள இயங்குறது. இப்பெல்லாம் அதுக்கு வெப்சைட்டு, சாஃப்ட்வேரு இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சாஃப்ட்வேருக்குள்ள இருந்துக்கிட்டு அவங்க அவங்களுக்குன்னு ஒருத்தருக்கும் ஒரு பணியிடங்கள் ஒதுக்கப்பட்டு அந்த பணியிடங்களில் அவங்க அந்த தளத்துல இருந்து வேலை செய்யணும். அவங்களுக்குன்னு சில பொறுப்புகளை கொடுக்கப்பட்டிருக்கோம். அது அன்றாட அப்பப்பொழுது செய்து கொண்டே இருக்கணும். இவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள். இந்த ஐடி கம்பெனி கூட சொல்லலாம். அவங்களுக்கு ரொம்ப நெருக்கடிகள். அவங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அவங்க பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக, அவங்க வியாபார நுணுக்கத்தை கொண்டு வரதுக்காக ஒரு விற்பனை தளங்களை உருவாக்குறாங்க. அதாவது சாஃப்ட்வேர் விற்பனை தளங்கள் கூட சொல்லலாம். பல நிறுவனங்களுக்கு அவங்க அதை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவராக. இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நெருக்கடி தான்.
அவங்களுக்கு அன்றாடம் தினம் தினம் வந்து வீட்டில் இருந்தே இன்னைக்கு வந்து வேலையை செய்யறதுக்கு, அவங்களுக்கெல்லாம் பணியிடங்களை செய்யறதுக்கு அவங்களுக்கு நிறையா ஒர்க்குகளை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இவங்களும் செய்துக்கிட்டே இருக்கணும். அவங்க அந்த திறமைகளை செய்யாமல் இருந்தானா, அவங்க திறமை இல்லைன்னா அவங்க எந்த நேரம் வேணாலும் அவங்கள வெளியேற்றிடலாம். அதனால் அந்த பயந்து அதுக்காகவே செய்கிறாங்க. தெரியலன்றதை விட தெரியாதவர்கள் வந்து அந்த இடத்துலேருந்து வெளியேற்றப்படுகிறார்கள். இதுவும் ஒரு முக்கியமான ஒரு காலகட்டமாக இருக்குது. படித்து முடிச்சுட்டு வந்த உடனே தான் அவங்க அப்டேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவங்க லைவாக இருந்தால் தான் இந்த தொழில்நுட்பத்தில், இந்த கம்ப்யூட்டர் இதில் வந்து இருக்கும். ஏன்னா அப்பப்பொழுது அப்டேட் ஆகிட்டே இருக்குது. இவங்கெல்லாம் வந்து மனசுமைகளோடும் ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க, அவமானப்பட்டிருக்காங்க. இவங்களும் வந்து பல நிறுவனங்களில் கடன் வாங்கி வீடு, பொருள் இதெல்லாம் வாங்கி இவங்களும் நிறைய சிரமமான ஒரு சூழ்நிலை இருக்காங்க. இவங்களும் மனசுமைகளை எப்போது நமக்கு வேலை போகும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. இதுலேயும் திறமசாலிகள்லாம் இருக்காங்க. நான் எதையும் செய்ய முடியும், நான் வந்து கிரியேட் பண்ணக்கூடிய எனக்கு ஆற்றல் இருக்குது. அதனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் பண்ணுவாங்க கம்பெனிக்கு, நான் இதை சம்பளம் கொடுங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு நிர்வாகத்திறன்லாம் வந்து இருக்குது. இது வந்து இந்த நிர்வாகத்திறனில் இவங்களெல்லாம், இந்த தொழிலாளிகளை நிர்வகிக்கிறதுக்கு ஒரு அதிகாரி இருப்பார், இவருக்கு மேலே ஒரு அதிகாரி இருப்பார். இதையெல்லாம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த கீழே இருக்க பணியிடம் செய்யலைன்னா அவரை கேள்வி கேட்பாங்க, அவரை கேட்கலன்னா அவருக்கு மேலே ஒருத்தர் அவரை கேள்வி கேட்பாங்க. அவரை மேலே இருக்கிற கேள்வி கேட்குறாங்களேன்றதுக்காக அவர் கீழே இருக்கவங்களாம் நெருக்கடி கொடுப்பாரு, அதுக்கு கீழே இருக்கவங்களுக்கு இன்னும் நெருக்கடி கொடுப்பாரு, அதுக்கு கீழே இருக்கவங்க நெருக்கடி கொடுக்குறாங்க. இவங்கெல்லாம் எங்கேருந்து வராங்கன்னா, யாரோ ஒரு தனி மனிதன், ஒரு மேல் அதிகாரி, அதாவது நிர்வாகத்திறன் மிக்கவர் தான் அதை எல்லாத்தையுமே செயல்படுத்துகிறார். உட்கார்ந்து கொண்டு எல்லா வேலையுமே செய்கிறார் அவர். அப்போ அவர் செய்வதற்கான எல்லா வேலையும் செய்வதற்கான ஆற்றல் படைத்த மனிதர்களாக அவங்களாம் இருக்காங்க. அவங்க வந்து எல்லாமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, கேள்வி கேட்குற இடத்துல இருப்பாங்க. கேள்விகளை மட்டுமல்ல, அந்த வியாபாரத்தாங்கள அடுத்து என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, புதிய புதிய வழிமுறைகளை வந்து பல நிறுவனங்கள் வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு போட்டியான நாம் இருக்கணும் அப்படிங்கிறதுனால புதிய நிறுவனங்கள்லாம் ஏற்படுத்துகிறாங்க. இவங்களுக்கும் மிகப்பெரிய நெருக்கடியும் பிரச்சனைகளும் இருக்குது. இவங்கெல்லாம் இந்த தியானத்தை செய்தாங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வந்து நெற்றிக்கண்ணில் நம்ம தியானம் செய்யும்போது புதுப்பித்து கொள்ளலாம். இவங்க ஆற்றல் வந்து பெருகும். இவங்களுக்கு வந்து புதிய புதிய வழிமுறைகள் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த ஓட்டத்தை, இந்த சிந்தனையை இங்கே வச்சுக்கிட்டே வந்து செய்தான்னு சொன்னால் இவங்களும் வந்து பணியாளர்களை சிறப்பான முறையில் செயல்படுத்தக்கூடிய நிர்வாக திறன் உருவாக்கிக்கணும்னா இந்த நெற்றிக்கண் உணர்வை நீங்கள் செயல்படுத்துங்க. உண்மையிலே வந்து பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இன்னொரு வழியில் பார்த்தீங்கன்னா, வியாபார நுணுக்கத்துன்றதை விட உற்பத்தி திறன், ஒரு பொருளை உற்பத்தி திறன் இடத்துல அந்த பணியாளர்களை வந்து எப்படி வேலை வாங்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குது. ஒரு மனிதனை வந்து வேலை வாங்கிறதுன்றது ஒரு திறமையான ஒரு ஒரு களம் அப்படின்னு தான் சொல்லணும். உற்பத்தி செய்யாத, இல்லை உற்பத்தியை வீணடிக்கக்கூடிய இப்படிப்பட்ட நிலையெல்லாம் கண்காணிப்போடு இருக்கணும். இவங்களும் 3 அடுக்குகளாக வந்து இந்த மேலே இருக்க நிர்வாகத்திறன் வந்து செயல்படுத்துகிறாங்க. முதல்ல பணியிடல வேலை செய்யக்கூடியவங்க, இதுக்கு அடுத்தது கண்காணிப்பாளர், இதுக்கு அடுத்தது அதிகாரிகள், இதுக்கு மேலே இருக்கிறது தான் வந்து நிர்வாகத்திறன், அதாவது நிர்வாக அதிகாரி, இயக்குனர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் வந்து இந்த நெற்றிக்கண் தியானத்தை வந்து செய்து வரும் பட்சத்தில் இதையெல்லாம் எளிதாக, ஏன்னா நிம்மதியின்மை அடுத்த நிலைமை வரும் பொழுது இதுக்கு யாரோ ஒருத்தர் வந்து முக்கியத்தலமாக இருப்பாங்க. அவங்களெல்லாம் வந்து பதில் சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறதுனால இந்த நிர்வாகத்திறனை வந்து செயல்படுத்தலாம். சில நிர்வாகிகள் நடுத்தரமாக இருப்பாங்க, மேல் அதிகாரிகள் வந்து நிறைய கேள்வி கேட்பாங்க, இவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய மிக சிரமமான ஒரு சூழ்நிலை தான் அது. அவங்களாம் வந்து கீழே இருக்கிறவங்க கிட்ட கேள்வி கேட்டு அவங்கக்கிட்ட பதில் சொல்லி திரும்பவும் ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்குற இடத்துல இருப்பாங்க. இவங்களுக்கும் ரொம்ப நெருக்கடியான ஒரு நிர்வாகத்திறன் தான். இதை வந்து பலரையும் இந்த நிர்வாகத்திறனை வந்து ஏற்படுத்திக்கிறதுக்கு நம்ம நெற்றிக்கண் தியானம் செய்து வரும் பட்சத்தில் ஒரு சகிப்புத்தன்மை, ஒரு பொறுமை, அதாவது யார் என்ன வேலை செய்கிறாங்கிறத வந்து பேச்சளவில் இல்லாமல் செயலளவில் அதை வந்து எடுத்துக்கிட்டு வர்றது. இன்றைக்கி என்ன செய்தோம், நாளைக்கு என்ன செய்தோம், அதனுடைய அவுட்புட் என்ன அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து வந்துடுறாங்க. எனக்கு என்ன செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது, இன்றைக்கி நீங்கள் இது செஞ்சாகணும், நாளைக்கு இது செஞ்சாகணும் அப்படிங்கிற ஒரு நிர்வாகத்திறனை ஒரு வலியுறுத்தலை கொடுக்குற அளவுக்குலாம் இன்றைக்கி பெரிய ஒரு போட்டியான சந்தைன்னு தான் சொல்லணும். இன்றைக்கி வந்து சுகமான வாழ்க்கையே வந்து வாழ முடியாத அளவுக்கு நேரம் இல்லாமல், தூக்கம் இல்லாமல்,
நாளைக்கு என்ன நடக்குமோ, நாளை மறுநாள் என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு நிலையெல்லாம் இருக்கு. அதை பற்றியெல்லாம் கவலையே படாதீங்க. நீங்கள் இத்தனை பேரும் இத்தனை தளங்களில் இருந்தாலும் உங்களுடைய தளங்கள் வந்து சிறப்பாக இருக்குன்னா நீங்கள் நெற்றிக்கண் தளத்தில் நிறுத்தி கொண்டு நீங்கள் அமைதியாக இருங்க கேளுங்க. நீங்கள் நாள் முழுக்க வந்து நீங்கள் வந்து சிரத்தையோடு இருக்கீங்க, சிரமமான சில அப்பப்போ ஒரு ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை நீங்கள் வந்து இந்த தியானத்தில் ஒரு 2 நிமிடம் கவனம் செலுத்துங்க. நீங்கள் அதை பற்றி யோசிங்க. அந்த அடுத்த கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த நெற்றிக்கண் தியானத்துக்கு வந்தீங்கன்னா இதெல்லாம் எப்படி செயல்படுத்தணும், இதை எப்படிலாம் பயன்படுத்திக்கணும், இந்த மெய் உணர்வு சக்தி எப்படிலாம் உங்கள் ஆற்றலை பெருக்கிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பயிற்சி களத்தில் இருக்குது. இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தளங்களில் இருக்கிறதுனால அந்த தளங்களுடைய பிரச்சனைகளோட இந்த நெற்றிக்கண் தியானத்தில் நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கான ஆலோசனைகளும் வழிமுறைகளும், நீங்கள் மேல் அதிகாரிகளை எப்படி நீங்கள் வந்து நீங்கள் சந்திக்கணும், அவங்கக்கிட்ட எப்படி நீங்கள் ரிப்ளை பண்ணணும், உங்களுடைய ஆற்றலை அவங்கக்கிட்ட எப்படி நீங்கள் வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறதும், நமக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளிடத்துலையோ இல்லை பணியாளர்களிடத்துலையோ நம்ம எப்படி வந்து இந்த ஆற்றலை பயன்படுத்தணுமோ இதையெல்லாம் இதில் இருக்குது. அதே மாதிரி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் சரி இந்த ஆற்றலை பயன்படுத்திக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகள்லாம் இதில் இருக்குது. வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு தனி நிறுவனங்கள் நேரடியான மேற்பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு முதலாளிகளுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் ஒரு சகிப்புத்தன்மையோடு எப்படி இருக்கணும், இந்த உணர்வுகளை எப்படி மேம்படுத்திக்கணும், இந்த நெற்றிக்கண் தியானத்தில் வந்து எப்படிலாம் இருக்கணுங்கிறத வந்து நெற்றிக்கண் தியான வகுப்பில் வந்து நீங்கள் அதுக்கான வழிமுறைகள் இருக்குது. இதை வந்து நீங்கள் பின்பற்றலாம். எப்படி வந்து நம்மளுடைய சந்தாதாரர்கள், நம்மளுடைய விற்பனையை வாங்கக்கூடியவர்களை வந்து நம்ம எப்படி சந்திக்கணும், அதே மாதிரி விற்பனையை வந்து நம்ம வாங்குகிற இடத்துல எப்படி சந்திக்கணும், இப்படிப்பட்ட ஒரு நிலைகள்லாம் அவங்கள எப்படி நம்ம அணுகணும், அவங்கக்கிட்ட எப்படி நம்ம உணர்வு தளத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த நெற்றிக்கண் தியானத்தில் அற்புதமான பயிற்சி முறைகள் இதில் இருக்குது. நீங்கள் இதில் வந்து இந்த பயிற்சி முறைகளை நீங்கள் செய்து வரும் பட்சத்தில் நீங்கள் எல்லாத்தையும் எதிர்கொள்ளலாம். நிம்மதியான தூக்கமும் இதில் இருக்குது. இந்த நெற்றிக்கண் தியானத்தில் நீங்கள் வந்து நிம்மதியாக தூங்குறதுக்கு எப்படி, ஆழ்ந்த நிலையில் தூங்குறதுக்கு எப்படி, விழிப்பு நிலையில் தூங்குறதுக்கு எப்படி, நீங்கள் மன நிம்மதியோடு தூங்குறதுக்கு எப்படி, நீங்கள் தூக்கமே இல்லாமல் நீங்கள் வந்து வேலை செய்யும் பட்சத்தில் நீங்கள் இந்த ஆற்றலை வந்து ஒரு 4 மணி தூக்கத்தை வந்து அரை மணி நேரத்தில் அதை ஈக்குவல் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி முறைகள்லாம் இது இருக்குது. அதே மாதிரி எல்லாரையும் அந்த கஸ்டமர்ஸை இல்லை இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவர்கள்லாம் நீங்கள் எப்படி சந்திக்க போகிறீங்க, அவங்கள வந்து எப்படி டெலிபதி மூலிமா நீங்கள் சந்தித்து உங்களுடைய கோரிக்கைகளை உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் எப்படி கையாள்வது என்பதை பற்றியெல்லாம் இந்த பயிற்சியில் இருக்குது. அதனால் நீங்கள் நிர்வாகத்திறனை மேம்படுத்தி கொள்ள இந்த நெற்றிக்கண் தியானம் உங்களுக்கு மிகப்பெரிய உதவிகளாகவும் ஒரு சக்திக்களம் உங்களுக்குள்ள செயல்படும் என்பதை கூறிக்கொண்டு ஒரு சில கருத்துக்களை மட்டுமே நான் இதில் பதிவிட்டிருக்கேன். நீங்கள் நிம்மதியான வாழ்க்கைக்கும் உங்களுக்கு வேலையினுடைய திறமைகளை மேம்படுத்தி கொள்வதற்கும் இந்த காலத்துக்கேற்ற மாதிரி உங்களுடைய எப்படி நீங்கள் வந்து இந்த நிர்வாகத்திறனை செயல்படுத்தணுன்றதுக்காகவும் காலத்தின் சூழ்நிலைகள் மாற்றங்களுக்கேற்ப உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்வதற்காகவும் நீங்கள் மேலும் மேலும் வந்து உங்களுடைய திறமைகளை அதிகரித்து கொள்வதற்கும் மற்றவர்களை வேலை வாங்க செயல்படுத்த எப்படி என்பதையும் நீங்கள் இந்த நெற்றிக்கண் தியானம் உங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம்.